Hey guys, welcome to Karthi's world. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா வந்து Jan 17 ஆகுது. நம்மளுடைய 2 பைக்கும் இருக்குது. ஸோ இந்த பைக் பற்றி வீடியோஸ் போடணும் அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பைக் பற்றி நம்ம வீடியோஸ் போடலாம். மை ஃபர்ஸ்ட் பைக் இதுதான். ஸோ சேம் நம்பர். நம்ம சேனலோடைய ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ் தெரியும் இந்த நம்பர் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு. ரொம்ப நாள் கழித்து மதுரையில் வந்து ஒரு வீடியோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் பொங்கல் எஃபெக்ட்டுங்க. இதெல்லாம் கூரைப்பூலாம் வச்சு நம்ம பைக்லலாம் தொட மாட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்சவங்களுடைய பைக்கு எஃப்இசட். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றத நீங்கள் போத் டைட்டில் தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. ஆமாங்க, நம்ம பைக்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து தேர்ட் சர்வீஸ் அப்படின்றது ஃபுல்லாக முடிச்சாச்சு. தேர்ட் சர்வீஸ்க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 1300 ஆச்சு. 1000 ருபீஸ் ஆயிருக்கணும், 300 ருபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு. ஸோ தேர்ட் சர்வீஸ் முடித்து நம்ம பைக் வந்து இப்போ பக்கா கண்டிஷனில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரியல என்னென்ன இது கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் நான், அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போக போக தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வந்து நம்ம பைக்கில் 2 விஷயம், முக்கியமான விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நம்ம மாற்ற போகிறோம். அது என்ன அப்படின்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட். பெருசாக எனக்கு பெர்ஃபார்மன்ஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம டக்குன்னு இது பண்ணி போகிறதுல வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம மதுரையிலே வந்து நம்ம அது 2மே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இருக்கிறதோட அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா, பிஃபோர் ஆஃப்டர், அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோ என்ன அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் சர்வீஸ் முடித்து பக்காவாக இருக்கிற பைக்கில் இப்போ நம்ம வந்து 0 to 60 0 to 100 பண்ணலான்னு. பட் 0 to 60 and 0 to 100 இது ரெண்டும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் ஹைவே வந்திருக்கேன் நான். ஸோ இதில் இப்போ நம்ம ஸ்டாக்காக இருக்கிற இதில் 0 to 60 எவ்வளோ டைமில் வருது, 0 to 100 எவ்வளோ டைமில் வருது ஸ்டாக்காக இருக்கிற ஏர் ஃபில்டர் அண்ட் எக்ஸாஸ்ட்டில். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் ரெண்டும் சேர்த்து மாற்றினோன்னே எவ்வளோ வருது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் வந்து இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 0 to 60 வந்து இப்போ ஆக்சுவலாக வந்துருச்சு. 5000 RPM வரைக்கும் நான் இது பண்ணேன் 0 to 60. ஸோ இப்போ வந்து நம்ம 0 to 100 பண்ணலாம். 5000 RPM வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே வேணாம். ரீச் ஆயாச்சு. எவ்வளோ இது அப்படின்றது எனக்கு தெரியல. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம் நம்ம. இப்போ நான் பைக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 130 தான் நினைக்கிறேன். ஃபுல் இதில் இருந்து 130 போகுது நம்ம பைக்கு இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம பைக்கில் 130 அப்படின்றது போயிருக்கோம் நம்ம. பரவாயில்லைங்க, நிறைய பேர் வந்து 130 போகிறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். பட் நம்ம பைக் வந்து ஒரு பக்கா சர்வீஸில் இருந்ததுனால இட் மேட் இட் 130 அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக போட்டதுக்கு அப்புறம் இந்த 0 to 100 0 to 60 எல்லாம் வந்து அதுக்கான ஒரு செகண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை வந்து பீட் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். அதை பீட் பண்ணணுன்னு ஆக்சுவலாக எனக்கு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் போட்டதுக்கு ஒரு ஜஸ்டிஸாக இருக்குமா அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த டெஸ்ட்டு. எனக்கு அதை போட்டோன்னே வந்து பயங்கரமாக ஸ்பீடு ஏறணும், பிக்கப் ஏறணும் அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு கிடையாது. ஏறுதா இல்லையா, நான் செலவு பண்ணி மாற்றிருக்கேன்ல, அது உங்களுக்கு ஒரு நாலேஜாக இருக்குமே அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் அது, வேறு ஒன்றுமே கிடையாது.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி டேட் வந்து நான் லாஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணி ஒரு 2 days ஆச்சு. ஸோ 2 days ஆன பிற்பாடு நம்ம பைக்கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஆர்ஆர்பி எக்ஸாஸ்ட்டும் நம்ம பிஎம்சி ஏர் ஃபில்டரும் நம்ம பைக்கில் போட்டாச்சு இப்போது. ஸோ இப்போ போட்ட பிறகு நம்ம பைக்கில் 0 to 60 0 to 100 டாப் ஸ்பீட் அதோடைய வேரியேஷன்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து 100% கரெக்டாக இருக்குமா அப்படின்ற கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொருத்தருடைய இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நான் வந்து என்னோடய ஸ்டைலில் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 0 to 60 வந்து இப்போ ஆயிடுச்சு. RPM நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே சேஞ்ச் இல்லை. நம்ம எக்ஸாஸ்ட்டும் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டாப் ஸ்பீட் 130 இருந்தது. பட் நம்ம சேஞ்ச் பண்ண பிற்பாடுமே வந்து அதே 130 தான் இருக்குது. டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அந்த டாப் ஸ்பீட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகுமா கூடுமா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் அதெல்லாம் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம அதை வந்து இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 0 to 60 0 to 100 அது வந்து ஒரு மினிமம் கியர்ஸில் நம்ம ட்ரை பண்ணுவோம். போயிடுச்சு இப்போ. ஸோ ஐ திங்க் இது வந்து இருக்கிறதுலே ஒரு மினிமமான ஒரு டியூரேஷனாக இருக்கும். ஏன்னா இதுதான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஆர்பிஎம் போகும்னு நினைக்கிறேன். 7500 or 8000 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்பிஎம். இதுக்கு முன்னாடி வந்து 5000 to 6000 மேபி ட்ரை அதான் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமமான ஒரு ஆர்பிஎம்மில் மினிமம் டியூரேஷன் 0 to 100 and 0 to 60. நம்ம ஆடியன்ஸ்க்கு எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறது தான் ஒரு ஜஸ்டிஸாக இருக்கும். அதுவும் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். எப்படி கேட்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம ஷூட் பண்ணிருக்கும்போது நம்ம எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணி நம்ம ECU கூட செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதுக்கான டைம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து டிபி கில்லரை வந்து நம்ம வெளியே எடுத்தால் தான் வந்து ஒரு பக்காவான ஆர்ஆர்பி எக்ஸாஸ்ட். ஸோ அதுவும் நம்ம வெளியே எடுக்கலை, டிபி கில்லரோட தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஓரளவுக்கு தான் கேட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நம்ம அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப்ன்றது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பண்ணி வச்சா நம்மளுடைய நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுத்து விடுங்க. யாராவது இந்த ஆர்ஆர்பி எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணி அதை பற்றி தெரியணும், பிஎம்சி ஏர் ஃபில்டரை பற்றி தெரியணும் அப்படின்னாலும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவும் மேபி அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் செமையான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.